ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காட்ஸ் கிரேஸ் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இந்த வாரத்தில் சர்ச் ஃபங்க்ஷன், என்னோட பர்த்டேன்னு சொல்லி ஒரு 4 நாள் என்னோட பிஸியான லைஃப் ஸ்டைல தான் உங்க கூடயும் ஷேர் பண்ண போறேன். வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். இன்னைக்கு ஆகஸ்ட் 6 என்னோட பர்த்டே. என்ன பண்ணும், பிள்ளைங்களும் நைட்டு 12 மணிக்கு சர்ப்ரைஸா கேக் கட் பண்ணி இருந்தாங்க. மிட் நைட்டு பாதி தூக்கங்கிறதுனால இருக்கிற மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணோம். ஒரு போட்டோ கூட எடுக்க மறந்துட்டோம். இப்பவும் என் பர்த்டேக்காக கேக் கட் பண்ண போறேன். என்னோட வெல்விஷரான உங்க கூட சேர்ந்து என் பர்த்டேக்கு நிறைய பேர் விஷ் பண்ணிருந்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்து. இதே மாதிரி எப்பவும் உங்களோட பிளஸ்ஸிங்ஸும் லவ் அண்ட் சப்போர்ட்டும் எனக்கு இருக்கட்டும். இதே சமயத்துல பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு எப்ப பர்த்டே அந்த ஸ்பெஷலான டேக்கு நான் எப்பவுமே விஷ் பண்றேன். ஹாப்பி பர்த்டே. உங்களோட சேர்ந்து கேக்கையும் கட் பண்ணிட்டு உங்களுக்காகவும் ஒரு பீஸை ஷேர் பண்றேன். டேஸ்ட் பண்ணி பாருங்க. கட் பண்ண கேக்ல ஒவ்வொரு பீஸையும் ஜெசிகா ஆகாஷுக்கும் பேக் பண்ணி கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணி பிள்ளைங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்து பாய் சொல்லி ஸ்கூலுக்கும் அனுப்பிட்டேன். எங்க சர்ச் ஃபங்க்ஷன் இன்னையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 4 நாள் ஃபங்க்ஷன் இருக்கு. மெயினான பண்டிகை ஆராதனை சாட்டர்டே. முடிஞ்ச அளவுக்கு எல்லா சர்வீஸையும் அட்டன் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். பிள்ளைங்களுக்கு சண்டே மட்டும் தான் லீவு. இந்த வாரம் சாட்டர்டேயும் ஸ்கூல் இருக்குது. சோ பிள்ளைங்க காலையில ஸ்கூலுக்கு போயிருவாங்க, ஈவினிங் சர்ச்சுக்கு வருவாங்க. சாட்டர்டே பண்டிகை ஆராதனை இருக்கிறதுனால அன்னைக்கு மட்டும் லீவ் போட சொல்லணும்னு பிளான் பண்ணிருக்கேன். ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம்னா நம்ம மனசு தேடுறது புது ட்ரெஸ்ஸா தான் இருக்கும். லாஸ்ட் 1 இயரா என்னோட கால் பிரச்சனையினால நிறைய ஃபங்க்ஷனை அவாய்ட் பண்ணிருக்கேன். வீட்ல இருந்ததுனால பெரிய அளவுல ட்ரெஸ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்ல. லாஸ்டா ஜெசிகா ஃபங்க்ஷன்ல எடுத்த ட்ரெஸ்லயே இன்னும் ஒரு சில புதுசாவே இருக்குது. அதுல ஒரு சில ட்ரெஸ்ஸுகளை இப்போ தச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த மீன் தொட்டியில இருக்கிற பெரிய பெரிய மீன்களை பாக்குறத விட இந்த தொட்டில பிடிச்சு போட்டிருக்க அதோட குட்டிகளான சின்ன சின்ன மீன்களை பாக்குறது தான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. காலையில சாயந்தரம் 2 நேரம் எற போடுவேன். எற போடுறதுக்கு பக்கத்துல வந்தாலே எல்லா குட்டி மீன்களும் மேல வந்து எட்டி பார்க்கும். தண்ணிய பார்க்க ரொம்ப அழுக்கா தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அழுக்குல நல்லா பாசி பிடிச்சிருக்கு. இப்படி பாசி இருக்குது இந்த குட்டி மீன்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லதான். அதனால கொஞ்ச நாள் வச்சிருக்கேன். கொஞ்சம் மீன்கள் எல்லாம் பெருசான பிறகு தொட்டியும் நல்லா கிளீன் பண்ணிட்டு புது தண்ணியும் மாத்திருவேன். நம்ம நார்மலான டேப் தண்ணியில மீன் வளர்க்கறத விட மழை தண்ணியில மீனை விட்டு பாருங்க, அவ்வளோ ஆக்டிவா சூப்பரா இருக்கும். பிள்ளைங்களுக்காக இன்னைக்கு என்ன லஞ்ச் பேக் பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாமா? இன்னைக்கான மெனு எனக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்றேன். லஞ்சுக்கு சோறு, சிக்கன் குழம்பு, சிக்கன் 65. சிக்கனுக்கு சொல்லியிருக்கேன் ரைஸை வேக வச்சு வடிச்சிட்டேன். ஸ்நாக்ஸுக்காக சாக்லேட் கேக் ராகி ஃபிளாரை வச்சு ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற மாதிரி முட்டை, பால், எண்ணெய், சுகர் பவுடர், கொக்கோ பவுடர், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், சால்ட், துணியில அரைச்சு எடுத்து ராகி மாவையும் உள்ள சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துருதேன். பேன்ல வச்சுதான் பேக் பண்ண போறேன். பேன்ல எண்ணெய் தடவி லைட்டா ராகி ஃபிளாரையும் டஸ்ட் பண்ணிட்டு பேட்டரை உள்ள போட்டுருதேன். பேனையும் க்ளோஸ் பண்ணி தம்லையும் வைக்க ஸ்லோ ஃப்ளேம்ல 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணேன்னா கேக்கும் ரெடி. நல்ல சாஃப்டா கேக்கும் ரெடியா இருக்கு. கொஞ்சம் ஆறட்டும், சாஸ் ரெடி பண்ணிடலாம். சுகர் பவுடர், கோகோ பவுடர், பட்டர், மில்க் நல்ல ஒரு மிக்ஸும் கொடுத்து அடுப்புல வச்சு ஸ்லோ ஃப்ளேம்ல குக் பண்றேன். 3 மினிட்ஸ்ல நல்லா மெல்ட் ஆயிரும், குக் ஆயிரும். சாஸ் ரெடி. ரூம் டெம்பரேச்சர் இருக்க கேக்ல லைட்டா ஃபோக் வச்சு மார்க் பண்ணி சாக்லேட் சாஸையும் ஸ்ப்ரெட் பண்ணி நட்ஸையும் துருவி மேல சேர்த்துடுதேன். எனக்கு பிடிச்ச மாதிரி சாக்லேட் கேக்கும் ரெடி. லஞ்சுக்கான சிக்கனும் கரெக்ட் டைம்ல கையில கிடைச்சி நல்லா மஞ்சள் போட்டு கழுகி எடுத்துட்டு வந்து பாதி சிக்கனை குழம்பு வைக்க போறேன். குக்கர்லயும் சேர்த்துட்டு வத்தப்பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா, மஞ்சள் பொடி, லைட்டா நல்லெண்ணெய் விட்டு வறுத்து உள்ள சேர்க்க இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, கருவேப்பிலை, கொஞ்சமா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு தோலை நீக்கிட்டு கட் பண்ணி உள்ள சேர்க்கேன். 2 விசில் வந்ததும் அடுப்பையும் ஆஃப் பண்ணிருந்தேன். மீதி இருக்கிற சிக்கன்ல சிக்கன் 65 மசாலா போட்டு பரட்டி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தேன். குழம்புக்கான மசாலாக்காக சின்ன ஜீரகம், பெருஞ்சீரகம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு தேங்காய், சின்ன வெங்காயத்தை கூட சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து விழுத அரைச்சு வச்சிருந்தேன். ஸ்டீம் போன பிறகு குக்கரையும் ஓபன் பண்ணா சிக்கன் நல்லா வந்திருக்கு. அரைச்ச மசாலா தேவைக்கு தண்ணி விட்டு கொதிக்க விடுறேன். நல்ல நெய்ல கடுகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சு உள்ள சேர்த்துருந்தேன். கொதி வந்ததும் ஆஃப் பண்ணி குழம்பு ரெடி. சோறு கூட குழம்பையும் ஊத்தி மிக்ஸ் பண்ணி ஆற விடுதேன். ஃப்ரிட்ஜில் வச்சிருந்த சிக்கன் 1/2 மணி நேரத்துக்கு கூடுதலாவே இருந்திருக்கு. சூடால எண்ணெயிலையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வெளியில வைக்கேன். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம். பல்லாரி, தக்காளி, மல்லி இலையா பொடிசா கட் பண்ணி வைக்க, பன்னீரையும் துருவி வைக்கேன். பேன்ல எண்ணெய் விட்டு பல்லாரியை நல்லா வதக்குதேன், தக்காளியை நல்லா வதக்குதேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், சிக்கன் மசாலா, கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்து 2 பரட்டி தேவைக்கு உப்பும் துருவின பன்னீரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வெந்ததும் கட் பண்ணி வச்சிருக்கிற மல்லி இலையும் தூவி ஒரு பெரட்டி ஆற வச்சிருந்தேன். தோசையும் ஊத்திருந்தேன்.
ஒரு சைடு குக் ஆனதும் மாத்தி போட்டு லைட்டா சூடானதும் மாத்தி போட்டு ரெடியா இருக்கிற பன்னீரையும் ஸ்ப்ரெட் பண்ணி க்ளோஸ் பண்ணிருந்தேன். பன்னீர் தோசை அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த லஞ்ச் காம்போ உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. என்னோட ஸ்பெஷலான டேங்கிறதுனால எனக்கு பிடிச்ச மாதிரி மெனுவையும் செலக்ட் பண்ணி பிள்ளைங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்ல அதை குக் பண்ணி சூப்பரா ரெடி பண்ணிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் பிள்ளைங்களுக்கு சுட சுட தோசை செய்யும் போதே எங்களுக்கும் செஞ்சுட்டேன். நானும் என்னவனும் சாப்பிட்டாச்சு. லஞ்சுக்கான சிக்கன் குழம்பு, சோறு, சிக்கன் 65 எல்லாமே பாக்ஸ்ல இருக்கு. என்னவனும் மாலுக்கு போயிருக்காங்க. எனக்கும் வீட்டுல இருக்கிற வேலைகளை முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு 1 மணிக்கு போல சாப்பிட சரியா இருக்கும். பர்த்டே, வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்னா சர்ச்சில் இருந்து ப்ரேயர் பண்றதுக்காக வீட்டுக்கு வருவாங்க. இன்னைக்கு காலையில எங்க வீட்டுக்கும் வந்திருந்தாங்க. ப்ரேயர் பண்ணிட்டு பிளஸ் பண்ணி கார்டும் கொடுத்திருந்தாங்க. போன சண்டேயும் சர்ச்சுக்கு போக முடியல. இன்னைக்காவது சர்ச்சில் போய் ப்ரேயர் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன். இன்னைக்கு தான் சர்ச்லயும் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஈவினிங் சர்ச்சுக்கு போகணும். சர்ச்சு முடியவும் இன்னைக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால சர்ச்சுக்கு போறதுக்கு முன்னாடியே அம்மா அப்பாவை பார்த்துட்டு தான் சர்ச்சுக்கு போகணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு காலையில இருந்து ஈவினிங் வரை இல்லை, நைட்டு வரைக்கும் ஃபுல் பிஸி. நாளைக்கு என்ன சமைக்கணும், என்ன குக்கிங் பண்ணணும்னு சொல்லி எல்லா மெனுவையும் எழுதி எடுத்துட்டேன். அதுக்கான இன்கிரீடியன்ஸ் இருக்கானோ செக் பண்ணிட்டேன். ஆல்ரெடி குக்கிங் வேலை முடிஞ்சதுமே கிச்சனையும் நீட் பண்ணி விட்டுட்டேன். மீதி இருக்க வேலையை பேபி அக்காவும் பாத்துக்குவாங்க. நைட்டு டின்னர் என்னன்னு சொல்ல மறந்துட்டேனே. இந்த 4 நாள் சர்ச் ஃபங்க்ஷன்லயும் எங்களுக்கு சர்ச்சில் தான் சாப்பாடு. ஸோ இன்னைக்கு ஈவினிங் சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு சர்ச்சிலேயே சாப்பிட்டுட்டு வரதா தான் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ ரெஸ்ட் எடுக்க போறேன். ஈவினிங் உங்களை மீட் பண்றேன். ஈவினிங் ஃபங்க்ஷனுக்காக ரெடி ஆகிறேன். இதுதான் என்னோட பர்த்டே ட்ரெஸ். என்னவன் வாங்கி கொடுத்தது. பர்த்டேக்கு நல்ல எடுத்து கொஞ்ச நாள் ஆச்சு. இந்த ஸ்டட்டும் இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா என்னவன் வாங்கி கொடுத்தது தான். சாரிக்கு கோல்டு ஜுவல் போட்டாலும் சுடிதாரு குர்திலாம் போடுதுன்னா இதே மாதிரி கலர்ஃபுல்லான ஸ்டட்டு மேட்சஸ்லாம் போட விரும்புவேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா இந்த ஸ்டட் வாங்கியிருக்கேன். பர்த்டேக்கு இதுதான் என் ட்ரெஸ்ன்னு பிளான் பண்றதுக்கு முன்னாடியே என்னவன் கிஃப்டும் இதுக்கு மேட்சாவே அமைஞ்சுது. எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாட்ச், ஒரு கிச்சன் ஐட்டம், ஒரு ட்ரெஸ், ஒரு வாட்ச், ஒரு ஹேண்ட்பேக். இந்த வாட்ச் நான் தான் செலக்ட் பண்ணேன். கோல்டு, ரோஸ் கோல்டெல்லாம் வாட்ச் வச்சிருக்கேன். இப்படி சில்வர் பிளேட்டிங்ல வாட்சுக்கும் ஆசைப்பட்டேன். டயல் டிஃபரெண்டா பார்த்தேன். ஆனா எனக்கு என்னமோ இதுதான் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்து. ஸோ போன வருஷம் வாங்கின அதே வாட்ச் பிராண்டா இருந்தாலும் அதே மாடலாவே இருந்தாலும் கலர் டிஃபரன்ஸ் இருக்கு. கையில போடும் போதும் நல்லா இருக்கும்னு ஒரு கெஸ்ஸிங்ல எனக்கு இது வேணும்னு சொல்லியிருந்தேன். நான் இமேஜின் பண்ணதை விட ரொம்ப சூப்பரா இருந்து. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. மணி 7 ஆகுது. சர்ச்சுக்கு போவதுக்காக நியூ ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ணி மேட்சிங் ஸ்டட் போட்டு என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ரெடி ஆயிருக்கேன். இப்படி ரெடி ஆகும்போது ட்ரெஸ் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும், அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான பூ, அதுவும் மல்லிகைப்பூ மனசுக்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பி வைபை கொடுக்கும். இந்த ட்ரெஸ்ஸு அசோகால தான் வாங்கியிருந்தோம். செப்பரேட்டாக தான் வாங்கியிருந்தேன். அதாவது டாப் தனியாக எடுத்திருந்தேன். அதுக்கு மேட்சாக ஷாலும் பேண்ட்டும் தனித்தனியாக வாங்கியிருந்தேன். ட்ரெஸ்லேயே ஒயின் கலரும் வந்துச்சு. ஒயின் கலர் நல்லா இருக்குமா, ஸ்கை ப்ளூ கலர் நல்லா இருக்குமான்னு யோசித்தேன். எனக்கு என்னமோ ஸ்கை ப்ளூ கலர் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்து, அதனால தான் எடுக்கும் போது இப்படி மேட்ச் பண்ணி போடலான்னு சொல்லி எடுத்தேன். காலர் வச்ச ட்ரெஸ்ஸுக்கு ஷால் போடுறது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. வெளியில் போகிறோன்னா ஷால் தேவையில்லை. இது சர்ச்சுக்குங்கிறதுனால ஷால் வியர் பண்ணியிருக்கேன். இந்த டாப்புமே ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் கலர் காம்பினேஷன் நல்லா இருக்குது. நெக்கு பக்கத்துல சின்னதா ஒரு ஆரி ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. லுக் வைஸும் நல்லா இருக்கு, வியர் பண்ணவும் சூப்பரா இருக்கு. நானும் சூப்பரா ரெடி ஆயிட்டேன். ஜெசிகா, ஆகாஷும் ஹோம்ஒர்க் எல்லாம் முடிஞ்சிட்டு அவங்களுமே ரெடி ஆயிட்டாங்க. இப்ப சர்ச்சுக்கு போயிட்டு வரோம். வீட்ல இருந்து சர்ச்சு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஆனா என்னால நடந்து போக முடியல. என்னவன் கொண்டு போய் சர்ச்சில் விட்டாங்க. சர்ச் ஃபங்க்ஷனுக்காக சித்தியும் சென்னையில இருந்து வந்திருக்காங்க. சர்ச்சில் பஜனையும் இருந்துச்சு. டைம் போனதே தெரியல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. யாருக்கெல்லாம் இந்த கூட்டக்கடையில கிடைக்கிற ஏணிப்படி முட்டாய் பிடிக்கும்னு சொல்லுங்க. எனக்கு என்னவனுக்கு ஜெசிகா, ஆகாஷுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரேட். அதுவும் சுட சுட வாங்கி சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் கூட்டம். முட்டாயெல்லாம் சுட சுட போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சூடான முட்டாய வீட்டுக்கு வாங்கிட்டு போய் டேஸ்ட் பண்ணணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது நாங்க பேச்சு வழக்குல ஏணிப்படி முட்டாய்ன்னு சொல்லுவோம். ஆனா எல்லாருக்கும் தெரியணும்னா இது தேன் குழல் முட்டாய். அரிசி மாவு, உளுந்த மாவு பக்குவமா அரைச்சு ரெடி பண்ணி
இதே மாதிரி எண்ணெயில பிழிஞ்சு விடுவாங்க. இது போடுறதுக்கு நிறைய பிராக்டிஸ் வேணும். நல்லா பொரிஞ்ச பிறகு இதுல இருந்து வெளியில எடுத்து சீனி பாகுல டிப் பண்ணி எடுத்துருவாங்க. இது ஜிலேபியோட ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். ஜிலேபி குட்டி குட்டியா இருக்கும், இது கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கும். அது ஆரஞ்சு கலர்ல இருக்குன்னா இது ஒயிட் கலர்ல இருக்குது, அவ்வளவுதான். பொரிச்சத பாகுல ரொம்ப நேரம்லாம் ஊற விட மாட்டாங்க. ஒரு 2 நிமிஷம் அந்த சூடோட ஊற விட்டுட்டு உடனே வெளியிலயும் எடுத்துருவாங்க. இந்த சூடான முட்டாய்க்கு தான் 10 நிமிஷமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதே ஸ்வீட்டு கடையில லட்டு, பூந்தி, இனிப்பு காரச்சவு, உரைப்பு காரச்சவுன்னு இருக்கு. தேவையானதெல்லாம் வாங்கிட்டேன், வீட்டுக்கும் கிளம்பிட்டேன். மிட்டாய் கடையில இருந்து என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? எதுவுமே கூடுதலா வாங்கல. எல்லாமே 1/4 கிலோ தான் வாங்கியிருக்கேன். அதுலயும் ஏணிப்பொடி மிட்டாய் சுட சுட இருந்தாலும் 1/4 கிலோ தான் வாங்கியிருக்கேன். இப்ப நைட்டு ஆளுக்கு ஒரு பீஸ் எடுப்போம். அதுக்கப்புறம் நாளை காலையில கடையிலயும் சூடா போடுவாங்க. சர்ச்சுக்கு நாங்க போகும்போதும் சூடாவே இருக்கும். அதனால டெய்லி 1/4 கிலோ வாங்கிக்கிடலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாமே அளவு கம்மியா தான் வாங்கியிருக்கேன். அவ்வளோ கிறிஸ்பா சுட சுட இருக்குது. நீங்க இது ஏணிப்பொடி மிட்டாய் டேஸ்ட் பண்ணிருக்கீங்களா? உங்களுக்கு இது பிடிக்குமான்னு சொல்லுங்க. இது போக இன்னும் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? இது வெள்ளை சக்கரை போட்டு ஏணிப்பொடி மிட்டாய். அதுலயே கருப்பட்டி மிட்டாயின்னு கிடைக்கும். ஆனா இது ஒரிஜினல் இல்ல. ஒரிஜினல் மிட்டாய்னா அப்படியே கருப்பட்டி ஃப்ளேவர் தெரியும். இதை விடையும் பிளாக்கா இருக்கும். அந்த ஃப்ளேவரே ரொம்ப சூப்பரா இருக்கும். உடனே சாப்பிடணும்னு டெம்ப்ட் பண்ணும். பட் இது அப்படியே டூப்ளிகேட்டு. கலர் நல்லா இருக்கு. டேஸ்ட் வைஸ் ஒயிட் மிட்டாய் மாதிரியே தான் இருக்கு. எந்த டிஃபரன்ஸும் இல்லை. இது காலையிலேயே போட்டிருப்பாங்கன்னு நினைக்கேன். சூடாவும் இல்லை. ஜஸ்ட் ஒரு டேஸ்ட்டுக்காக இதுவும் 1/4 கிலோ வாங்கியிருக்கேன். அதுக்கு பிறகு ஜெசிகாக்கு ரொம்ப ஃபேவரேட்டான லட்டு. இதுவும் கொஞ்சம் ட்ரையா தான் இருந்துச்சு. ஜெசிகாக்கு பிடிக்கும். பக்கத்துல நின்று எனக்கு லட்டு வேணும்னு அவ கேட்க போய் ஒரு 1/4 கிலோ வாங்கியிருந்தேன். நெக்ஸ்டா இனிப்பு காரச்சவு. இது ஆகாஷ்க்கும் பிடிக்கும், என்னவனுக்கும் பிடிக்கும். அப்பப்போ ஸ்நாக்ஸுக்கு எடுத்து சாப்பிடுவாங்க. ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணேன். டேஸ்ட் வைஸும் நல்லா தான் இருந்துச்சு. அதனால இதுலயும் ஒரு 1/4 கிலோ வாங்கியிருக்கேன். எல்லாமே ஸ்வீட்டா வாங்கியிருக்கேன். காரச்சவு மட்டும் வாங்கல, ஏன்னா அது சூடா இல்லை. நாளைக்கு காரச்சவு சூடா போடுவேன்னு சொல்லியிருக்காங்க. நான் நாளைக்கு 2 மணிக்கு சர்ச்சுக்கும் போவேன். சர்ச்சு முடிஞ்சதும் 4 மணிக்கு போல வாங்கிட்டு வந்தேன்னா காஃபி குடிக்கிற டைமுக்கு கரெக்டா இருக்கும். வாங்கிட்டு வந்த ஸ்வீட்டை ஜெசிகாவும் நானும் உட்கார்ந்துருந்து நிறைய பேசி கொஞ்சமா சாப்பிட்டோம். எல்லா ஸ்வீட் ஸ்நாக்ஸு கூட நம்ம வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் அந்த ஏணிப்பொடி மிட்டாய் செய்யறதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். எனக்கு ட்ரை பண்ண ஆசையா இருக்கு, பார்க்கலாம். ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு அப்படியே தூங்க போயிட்டோம். இந்த பர்த்டே இந்த நாள் எனக்கு இப்படிதான் போச்சுது. எப்பவும் போல காலையில 5 மணிக்கு எழும்பி இருக்கேன். இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் உண்டு. அவங்களுக்கு லஞ்ச் ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும். நேற்றைய மெனுவெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். அதுக்கான இன்கிரீடியன்ஸ்லாம் இருக்கானு செக் பண்ணியிருந்தேன். மீனுக்கும் சொல்லியிருந்தேன். கரெக்ட் டைம்ல மீனும் கொண்டு தந்திருந்தாங்க. வாங்கின மீன்ல காரசாரமா மீன் குழம்பும் வச்சேன். பொரிக்கவும் செஞ்சேன். பிளான் பண்ண மெனுவில் ஆல்மோஸ்ட் குக்கிங்கையும் முடிக்க போறேன். நான் இன்னைக்கு எந்த ரெசிபி வீடியோவும் எடுக்கல. பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ராகி தோசைக்கு மாவு மிக்ஸ் பண்ணி வைக்கேன். 1 கப்பு இட்லி பேட்டர் இல்லை தோசை பேட்டர் கூட 1 கப்பு ராகி மாவு சேர்த்தா சரியா இருக்கும். கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பொடிசா கட் பண்ண பல்லாரியும் துருவின கேரட்டையும் உள்ள சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலையும் உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். தோசைக்கான பேட்டரும் ரெடி. பிள்ளைங்க ரெடியாகி வந்த பிறகு சுட்டு கொடுத்தோம்னா திருப்தியா சாப்பிடுவாங்க. அதே மாதிரி தோசைனாலே நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சாதான் நல்லா இருக்கும். அதுவும் இந்த பாட்டில்ல போர் பண்ணவும் ஸ்ப்ரே பண்ணவும் ஆப்ஷன் இருக்கிறதுனால தோசைங்கும் போது ஸ்ப்ரே பண்ணிக்குவேன். நான்வெஜ் குழம்புகள் தாளிக்கிறதுக்கு போர் பண்ணிக்குவேன். காலியா இருந்த நல்லெண்ணெய் பாட்டிலையும் ஃபில் பண்ணி தோசையும் செய்ய ஆரம்பிக்கேன். இந்த ராகி தோசை, சிறுபயிறு தோசை எல்லாமே கொஞ்சம் திக்கா செஞ்சாதான் பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். நார்மலான தோசைன்னா கொஞ்சம் கீ விட்டு பேப்பர் மாதிரி செஞ்சு குடிச்சா திருப்தியா சாப்பிடுவாங்க. சம்டைம்ஸ் தொட்டுக்கிட்ட கிரேவியை பொறுத்து தோசை திக்காவும் இருக்கலாம், மெல்லிசாவும் இருக்கணும். லஞ்சுக்கு வச்ச மீன் குழம்பு இருக்கு. அது தோசை கூட பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும். இங்க தோசையை செஞ்சுக்கிட்டே ஃபிஷ்ஷையும் ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டே டைமும் 7:45 ஆகுது. இனிமே இருக்கிற இந்த 15 நிமிஷமும் எவ்வளோ ஃபாஸ்டா வேலையை முடிக்கணும் அதை பொறுத்து தான் பிள்ளைங்களும் கரெக்ட் டைம்ல பஸ்ல ஏறுறதும் இருக்கு. அடிச்சு வச்சிருந்த சோறை அளவா எடுத்து மீன் குழம்பையும் ஊத்தி மிக்ஸ் பண்ணி வைக்கேன். இன்னைக்கு சால மீன் குழம்புக்காகவும் சீலா குட்டிய பொரிக்கிறதுக்கும் வாங்கியிருந்தேன். சீலா குட்டி ஆல்ரெடி பொரிச்சாச்சு. சால மீன் நல்லா மாங்காய் போட்டு பச்சை மிளகாலாம் போட்டு
காரசாரமா குழம்பு வச்சிருக்கேன். சால மீன் நெத்திலி மீனுக்கு கண்டிப்பா மாங்காய் போட்டாதான் நல்லா இருக்கும். அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு குழம்புல இருக்கிற மீனை விட பொரிச்ச மீன் தான் விரும்பி சாப்பிடுவாங்க. குழம்புல இருக்க மீன் சாப்பிட மாட்டாங்களேன்னு சொல்லி கம்மியா போட்டோம்னா குழம்பு முளம் முறியாது, டேஸ்ட்டும் வராது. ஸோ குழம்பு டேஸ்ட்டுக்காக மீனெல்லாம் போட்டு குழம்பே வச்சாதான் கரெக்டா இருக்கும். பிள்ளைங்க டேஸ்ட்டுக்கு தக்கன குழம்பையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு உப்பெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி எடுத்து வச்சு கொஞ்சம் ஆறவும் விடுதேன். ஆளுக்கு 2 ராகி தோசையும் ரெடி பண்ணி மீன் குழம்பையும் ஊற்றி ரெடியா வச்சிருக்கேன். பிள்ளைங்க வந்ததும் சாப்பிட கரெக்டா இருக்கும். பிள்ளைங்களுக்காக காலையில என்ன சமைக்கணும் அதை தான் நாங்க லஞ்சுக்கும் எடுத்துக்குவோம். ரைஸ் கொஞ்சம் சூடா இருந்தா நல்லா இருக்கும். எங்களுக்கான சோறையும் கேசரோல்ல மாத்தி வைக்கேன். இன்னைக்கான வெஜ்ஜி சொரைக்காய் பொடிசா கட் பண்ணி ஒரு தாளிப்பும் கொடுத்து வேக வச்சு எடுத்திருக்கேன். நல்லா ஆறின பிறகு கெட்டி தயிரையும் உள்ள சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்ச நாளாவே டெய்லி ஒரு ஃப்ரூட்டு, டெய்லி ஒரு காய்கறி கண்டிப்பா இருக்கணுங்கிற மாதிரி மெனுவை சூஸ் பண்றேன். மேக்சிமம் ஸ்நாக்ஸுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுத்தா கரெக்டா இருக்குங்கிறதுனால ஃப்ரூட்ஸை ஸ்நாக்ஸ்க்காகவும் லஞ்சு கூட ஒரு வெஜ்ஜு கண்டிப்பா சேர்க்கணும்னு சொல்லி தான் இப்போ கூட்டெல்லாம் ரெடி பண்றேன். பொரிச்சு வச்ச மீன் நல்லா ஆறி இருக்கு. இப்போ அதுல இருக்கிற முள்ளெல்லாம் எடுத்து வைக்கேன். ஏன்னா பிள்ளைங்க லஞ்ச்ல எடுத்து சாப்பிட ஈஸியா இருக்கும். பிள்ளைங்களோட லஞ்ச் பாக்ஸ் ரெகுலராக கொண்டு போகிற எல்லா பாக்ஸுமே இந்த பேஸ்கெட்டில் தான் இருக்கும். இன்னைக்கு லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு என்னென்ன பாக்ஸ்கள் தேவையோ அது இதுல இருந்தே எடுத்துக்குவேன். பாக்ஸ் எல்லாம் கழுவுனதும் இதே பேஸ்கெட்டில் எடுத்து வச்சிருவேன். ஒரே பேஸ்கெட்டில் போட்டு வச்சிருக்கிறதுனால இங்கே அங்கே தேட வேண்டியது இருக்காது. மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த சோறு எடுத்து வச்சுட்டு கூடவே 4 துண்டு மாங்காவையும் எடுத்து வைக்கேன். நெக்ஸ்ட் இது கூட தொட்டுக்கடை வச்சிருந்த பொரிச்ச மீன், தயிர் பச்சடியையும் கூட எடுத்து வைக்கேன். மீன் குழம்புக்கான மசாலா நானே ஹோம்மேடா ரெடி பண்றது தான். என்ன ரேஷியோல எடுப்பேன், என்னென்ன இன்கிரீடியன்ஸ் சேர்ப்பேங்கிறத ஆல்ரெடி உங்க கூடயும் டீட்டெயிலா ஷேர் பண்ணியிருக்கேன். லாங் வீடியோல செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஸ்நாக்ஸ்க்கு ஃப்ரூட்ஸ் இல்லாம நேத்து கூட கடையில வாங்கியிருந்த ஏணிப்படி முட்டாயும் இனிப்பு காரச்சவும் எடுத்து வச்சிருக்கேன். அதுலயும் ஜெசிகா ஆகாஷ்க்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணணுமா, நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தான் வச்சிருக்கேன். பிளான் பண்ண மெனுவை கரெக்ட் டைமுக்கு ரெடி பண்ணியும் முடிச்சிட்டேன். பாக்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி எடுத்து வைக்கேன். பிள்ளைங்களும் கரெக்ட் டைமுக்கு ரெடி ஆகி வந்தாங்க. லஞ்ச் பேக்கையும் கொடுத்து பாய் சொல்லி அவங்கள ஸ்கூலுக்கும் அனுப்பிட்டேன். இன்னைக்கு மதியம் எங்கள் சர்ச்சில் பெண்கள் பண்டிகை இருக்குது. அதுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்காக தான் இந்த சாரியும் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிள் சாரீ தான். இந்த சாரீ கலர் காம்பினேஷன் நல்லா இருக்குன்னு அசோகெல்லாம் எடுத்திருந்தேன். இதோட ப்ளவுஸு ஃபுல் ப்ரொக்கேடாக வந்து எனக்கு அவ்வளோவா இஷ்டம் இல்லை. ஸோ பிளெயின் சில்க் கிளாத் எடுத்து ப்ளவுஸையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு இதில் கொடுத்துருந்த பார்டரை அப்படியே எடுத்து கைக்கும் வச்சுருக்கேன். வேர் பண்ணதுக்கான சாரியும் அதுக்கான காஸ்டியூம்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன். நேற்று வாங்கினது தான். நேற்று ஈவினிங் நிறைய வச்சுட்டேங்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சமாக தான் இருக்கதை வைக்க போகிறேன். இந்த வாட்ச் என் ஃப்ரெண்டு ரம்யா வாங்கி கொடுத்தது. எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் கேங்கில் இருக்க எல்லாருக்கும் மீட் பண்ணும்போது வாங்கிட்டு வந்திருந்தா. நல்லா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்பவும் மேட் ஃபினிஷ்ல தான் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுவேன். அதுவும் என்னோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டார்க் கலராக இருக்கும். பெரி கலர், ஒயின் கலர் அப்படி சூஸ் பண்ணுவேன். இப்போ கொஞ்ச நாளாக வில்வாவோட இந்த லிப் பாம் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட லிப்ஸ் சீக்கிரமா ட்ரை ஆயிரும். இது யூஸ் பண்ண ஆரம்பிச்ச பிறகு நல்லாவே சாஃப்டா இருக்கு. கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு. ரொம்ப ஹெவியாகவும் தெரியாது. சாரிலாம் கெட்டி தலைலாம் இழுத்து பூவெல்லாம் வச்சு சூப்பராக எனக்கு பிடிச்ச மாதிரி கம்ஃபர்டபுளாக ரெடி ஆகி வந்திருக்கேன். சாரி கெட்டதுக்குமே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கெட்டின மாதிரியே தெரியலை. பார்க்க கொஞ்சம் மொடன்னு தெரிஞ்சாலும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சாரியோ சுடியோ எது எடுத்தாலும் ஃபஸ்ட்டு கலர் காம்பினேஷன் தான் பார்ப்பேன். எனக்கு இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெடி ஆகிட்டு என்னவனுக்கும் கால் பண்ணியிருந்தேன். அவங்க தான் கொண்டு போய் சர்ச்சிலையும் விட்டாங்க. பெண்கள் கூட்டமும் சூப்பராக முடிஞ்சுது. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் மெசேஜ்லாம் முடிஞ்ச பிறகு நிறைய பைபிள்லேருந்து கொஸ்டின் வச்சு நிறைய காம்படிஷன் வைப்பாங்க. அம்மாவும் அட்டன் பண்ணாங்க, ப்ரைஸும் வின் பண்ணாங்க. ஃபுல் ப்ரோக்ராமையும் சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு மிட்டாய் கடைக்கு போய் சுட சுட காரச்சவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக மல்லிகைப்பூவும் வாங்கிட்டு வந்துட்டேன். பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு காஃபியும் காரச்சவும் கொடுத்துட்டு ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்ச பிறகு சர்ச்சுக்கு போக போகிறோம். இன்னைக்கு எங்கள் சர்ச்சில் கலை நிகழ்ச்சி. 8 சபையிலிருந்தும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. டான்ஸு, ட்ராமான்னு சொல்லி நிறைய ப்ரோக்ராம் இருக்கும். பார்க்கவும் நல்லா இருக்கும். அதனால ரெடியாகி போக போகிறோம். பூவை ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இது இன்னைக்கு தேவைக்கு எடுத்துட்டு மீதி இருக்கதை நாளைக்கு யூஸ் பண்ணிக்குவேன். பூ பக்கத்தில் தான் ஒரு அக்காட்ட சொல்லி வச்சுருக்கேன். அவங்க தோட்டத்தில் உள்ள பூ தான் பறிச்சு நெருக்கமாக என் தேவைக்கேற்ப கெட்டி தந்துடுவாங்க. இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்க காரச்சவ்வு கொஞ்சம் சூடாகவும் இருக்குது. நல்ல உப்பு உரைப்போட நல்ல கிறிஸ்பியாக சாப்பிடவும் சூப்பராக இருக்குது. கொஞ்சமாக தேவைக்கு மட்டும் எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வைக்கேன். எங்கள் வீட்டில் டீ காஃபிக்கு தான் இப்படி ஸ்நாக்ஸ் எடுப்பாங்கங்கிறது இல்லை. இட்லி தோசையாக இருந்தாலும் கொஞ்சம் க்ரன்ச்சியாக மிச்சர் முறுக்குன்னு வச்சு சாப்பிடுவாங்க. இன்னும் 2 நாளைக்கு ஸ்நாக்ஸ் இதுவாக தான் இருக்கும்.
காரச்சவுக்கு ஏத்த மாதிரி சுட சுட ஒரு டீயும் போட்டு எடுத்திருக்கேன். இன்னைக்கு பென்னு மட்டும் ஸ்கூலுக்கு போகல, சர்ச்சுக்கு அம்மா கூட வந்திருந்தான். திரும்பி வரும்போது என் கூட வீட்டுக்கு வந்திருக்கான். பென்னு எங்க இருக்கானோ அங்க நேரம் போறதே தெரியாது. எப்பவும் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பான். என்னதான் வயசு 30+ ஆனாலும் பெண்ணு கூட இருக்கும்போது மட்டும் நம்மளோட ஏஜ் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருக்கும். அவள் லெவலுக்கு இறங்கி விளையாடணும்னு தோணும். அதுவும் இப்போ நல்ல பெண்ணு பேச ஆரம்பிச்சிருக்கான். ஓரளவுக்கு அவன் பேசுகிறதும் புரியும். நான் ஸ்டாப்பாக பேசிக்கிட்டே இருப்பான். பிள்ளைங்களோட அந்த மழலை மொழி ரொம்ப அழகாக இருக்கும். பெண்ணு இப்போ பேசுகிறது வெளியாட்களுக்கு புரியாட்டாலும் வீட்டில் இருக்கிற எங்களுக்கு நல்லாவே புரியும். அப்புறம் 7 நீ போடா. நீ போடா. பாத்திரம் கழுவி முடிச்சுட்டு அதனால ஓப்பன் ஆகிட்டு. இதெல்லாம் இந்த வருஷம் என் பர்த்டேக்கு எனக்கு கிடைச்ச gift. இது அப்பா அம்மாவோட gift. தம்பி saree எடுத்ததுனால அப்பா அம்மா சுடிதார் எடுத்திருக்காங்க. இது தம்பியோட gift. நல்ல ஒரு காட்டன் saree. இது என் தங்கச்சியோட gift. சாரியும் சுடியை விட இதுதான் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஆகாஷ் வாங்கி கொடுத்தது. இது ஜெசிகா வாங்கி கொடுத்தது. இந்த காஃபி கப் பேபி அக்காவோட gift. நெக்ஸ்டா இது என்னோட ஃப்ரெண்டு ஏபிள் கொடுத்தது. சால்ட் அண்ட் பெப்பர் ட்ரே. இது என் கிச்சன்ல வீடியோக்குமே டிஸ்பிளேக்கு வைக்க ரொம்ப அழகா இருக்கும். இது என் அண்ணியோட gift. எனக்கு கிளிப்னாலே ரொம்ப பிடிக்கும். சாரிக்கு மேட்சா எல்லா கலர்லயும் வச்சிருப்பேன். அவங்க காமனா இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒயிட் கலர்ல வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது போக என்னவனோட gift. அது நிறைய இருக்கு. இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகுது. ஜெசிகா வீட்டுக்கு வந்துட்டா. ஆகாஷ் வர்றதுக்கு இன்னும் 1 hour இருக்கு. 6 மணிக்கு அவன் வந்து 1 மணி நேரத்துக்குள்ள ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டோம்னா ஒரு 7 மணிக்கு போல கிளம்பி போனா சரியா இருக்கும்னு பிளான் பண்ணியிருக்கோம். எங்க ஊர்ல நல்ல காத்து இருக்கு. காலையில் எந்த அளவுக்கு வெயில் இருக்கோ சாயந்தரம் ஆச்சுன்னா நல்ல ஒரு குளிர்ந்த காத்து இருக்குது. காலையிலே துவைச்சு காய போட்டிருந்த பெட்ஷீட் நல்லா காஞ்சிட்டு இப்ப எடுக்காட்டா இருக்கிற காத்துல பறந்து கீழே விழுந்துரும் போல இருக்கு. அதனால எடுத்து மடிச்சு வைக்கேன். இன்னைக்கு எனக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கும் போதே ஜெசிகா ஆகாஷ்க்கும் இன்னைக்கு என்னென்ன வியர் பண்ணணும்னு சொல்லி எல்லாம் எடுத்து செட்டா ஹேங் பண்ணி வச்சுட்டேன். ஜெசிகாவும் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிடுவா. ஆகாஷும் ரெடி ஆயிடுவான். நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் saree தான் கட்டலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் மூடு சேஞ்ச் ஆகிட்டு சுடியே போட்டுடலான்னு சொல்லிட்டு ஒரு க்ரீன் கலர் சுடி பிளான் பண்ணியிருக்கேன். இதுவும் அசோகெல்லாம் எடுத்தது தான். நல்ல ஒரு டார்க் க்ரீன் கலர், மெஹந்தி க்ரீன் சொல்லுவாங்க. அப்படி ஒரு க்ரீன் கலர் ஆர்கன்சா கிளாத்து. கொஞ்சமாக எம்ப்ராய்டரி ஒர்க்கும் இருக்குது. நல்லா நீட் லுக்காக இருக்கும். டீ போடும்போது எனக்கு மட்டும்தான் டீ போட்டிருந்தேன். ஜெசிகா ஆகாஷ்க்கும் பாலை காய்ச்சி நாட்டு சக்கரை போட்டு வச்சுருந்தேன். 2 பேரும் குடிச்சாச்சு. ஹோம்ஒர்க்கையும் முடிச்சாச்சு. 2 பேரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நானும் சூப்பராக ரெடியாகி வந்துட்டேன். இது செட்டாக உள்ள ட்ரெஸ்ஸு தான். டாப்பு, பாட்டம், ஷால் 3மே செட்டாக வந்துடும். இது ஆர்கன்சா கிளாத்துங்கிறதுனால ஷால் போட்டதும் அப்படி வலிக்கிட்டு போகுது. ஷோல்டரில் பின் பண்ணாமல் ஷாலை யூஸ் பண்ண முடியாது. அதனால் பின் பண்ண போகிறேன். எப்போ எடுத்தாலும் கொஞ்சம் ஃப்ரீ சைஸாக தான் இருப்பேன். ஷோல்டரை மட்டும் கொஞ்சம் அல்டர் பண்ணி வாங்கிக்குவேன். இது நல்ல பேனக்கில் இருக்கிறதுனால வியர் பண்ணவும் கம்ஃபர்டபுளாக இருக்குது, நீட்டாகவும் இருக்குது. சிம்பிளாக ஒரு மேக்கப்பும் போட்டிருக்கேன். நார்மலாக மாய்ஸ்சரைசிங் க்ரீம் போட்டு பவுடர் போட்டு வில்வாவோட லிப் பாமும் போட்டு ரெடியாக இருக்கேன்.
கலை நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்ச பிறகு லாஸ்ட் ப்ரேயருக்கு அப்புறமும் அப்படியே கூட்டக்கடை பக்கமாக வந்தோம். இந்த வருஷம் ரொம்ப கடைகள் இல்லை, ஒரே ஒரு கடை தான். ஆனால் அதுவே பெரிய கடையாக தான் இருந்து. இந்த சைடு ட்ரம்புலினும் ராட்டினமும் இருந்துச்சு. ஜெரி, பென்னு, ஆகாஷ் ராட்டினத்தில் போகிறதுக்காக ஏறி உட்காந்துருக்காங்க. நைட்டு டின்னரும் சர்ச்சில் தான். நல்ல சோறு, சாம்பார், அவியல், பொரியல் திருப்தியாக சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல கூட்டமாக இருக்குது. 2 பந்திக்கு அப்புறம் தான் இடம் கிடைக்கும். அதனால எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். வெளியூரில் இருக்கிறவங்கெல்லாம் சர்ச்சில் ஃபங்க்ஷன்னதும் எல்லாரும் ஊருக்கு வந்திருக்காங்க. எல்லாரையும் மீட் பண்ணும்போது அது ஒரு ஸ்பெஷல் ஹாப்பியும் ஸ்பெஷல் மெமரியாகவும் இருக்குது. இவங்க என்னோட சித்தி, உங்களுக்கு தெரியும். அவங்க பையன் ஜோஷ்வா. இந்த சைடு நிற்கிறது அபி, மாமாவோட மருமகா. எல்லாம் பிள்ளைங்கள விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் டின்னரையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம். அதுக்கப்புறவு நெக்ஸ்ட் டே ஒரு 11 o'clock போல தான் vlog ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்னைக்கு சாட்டர்டே, பண்டிகை ஆராதனை இருக்குது. 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். இப்போ தான் ரெடி ஆகிருக்கேன். இன்றைக்கி பிள்ளைங்க 2 பேருக்கும் ஸ்கூலும் இருந்துச்சு. லீவு போட சொல்லியிருக்கேன். மற்ற நாள் லீவு போடாட்டாலும் பண்டிகை ஆராதனை கண்டிப்பாக அட்டன் பண்ணணுங்கிறதுக்காக சாட்டர்டேங்கிறதுனாலையும் லீவு போட்டிருக்காங்க. ஜெசிகா அம்மா வீட்டிலேருந்து ரெடியாகி சர்ச்சுக்கு வந்துடுவா. ஆகாஷ் ஆல்ரெடி ரெடி ஆகிட்டு கீழே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நானும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டேன். இது ரெட்டப்பட்ட பார்டரில் வரக்கூடிய ஒரு சாஃப்ட் சில்க் சாரீ. சாஃப்ட் சில்க்குங்கிறதுனால கெட்டுறதுக்கு ரொம்ப சாஃப்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதோட ப்ளவுஸு சாரியில் இருக்கிற மெட்டீரியல்லையே எம்ப்ராய்டரி மட்டும் போட்டு வாங்கியிருக்கேன். எப்பவும் ஆரி ஒர்க் பண்ணுவேன். இது சாஃப்ட் சில்க்கு சிம்பிளாக இருக்குங்கிறதுனால சிம்பிளாக எம்ப்ராய்டரி போட்டு வாங்கியிருக்கேன். எனக்கு சாரியை அயன் பண்ணிட்டு கெட்டுறதை விட இதே மாதிரி கெட்டிட்டு ஹேர் ஸ்ட்ரைட்னரை வச்சு லைட்டாக அயன் பண்ணி விட்டோம்னா கரெக்டாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். சாரி ரொம்ப புடப்பாக இருக்காது. எந்த நேருக்கு அயன் பண்ணி விடுறனோ அந்த நேருக்கு நீட்டாக நிற்கும், அவ்வளோதான். மேக்ஸிமம் என்னோட சாரி, சுடி எல்லாமே அசோகாவில் எடுத்ததாக தான் இருக்கும். நீங்கள் திருநெல்வேலி நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வள்ளியூரில் இருக்குது அசோகா. அந்த ஷாப் என்னோட ஆல் டைம் ஃபேவரட். ஜெசிகாக்கோ, ஆகாஷ்கோ, எனக்கோ, என்னவனுக்கோ எப்போ ட்ரெஸ் எடுத்தாலும் அங்கே தான் எடுப்போம். இந்த வாட்சி இந்த பர்த்டேக்கு என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ஓப்பன் பண்ணும்போதும் உங்கள் கூட விலாகில் ஷேர் பண்ணியிருந்தேன். இதை சும்மா வியர் பண்ணுறதை விட ஸ்பெஷலான காஸ்டியூமுக்கு மேட்சாக ஸ்பெஷலாக வேர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தேன். இந்த சாரிக்கு மேட்சாக எடுத்து போட்டிருக்கேன். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது ஆஹா ஃபேஷன்ல இருந்தா பிக் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட காண்டாக்ட் நம்பரை ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன். தேவைப்பட்டா அவங்ககிட்ட இதோட டீட்டெயில் ஃபுல்லுமே கேளுங்க, அவங்க கொடுப்பாங்க. நேற்று வாங்கியிருந்த பூவை நேற்றே வச்சுட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே பூ வாங்கியிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு நானும் சாரி கட்டுறேன், கொஞ்சம் கூடுதலாக வச்சாதான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஜெசிகாக்கும் பூ வேணுங்கிறதுனால கொஞ்சம் அளவு அதிகமாகவே வாங்கியிருந்தேன். பூவெல்லாம் இப்போ கொஞ்சம் அதிகம்தான். அதுவும் எங்கள் ஊரில் ஃபங்க்ஷனுங்கும் போது பூவெலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. எனக்கு என்னமோ தோன்றது, சீசனை பொறுத்து ஒவ்வொரு பொருட்களோட விலை அதிகமாகுதோ இல்லையோ, நம்மளோட தேவைகளை பொறுத்து பொருட்களோட விலைவாசி அதிகமாகுதுன்ன மாதிரி தோணுது. ஆகாஷ் சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஹேண்ட்பேக் எடுக்கனாலே அதுல நிறைய திங்ஸ் அவங்களுக்கு தேவையானது தான் இருக்கும். பிள்ளைங்க வளர வளர அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கம்மியாகி எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பேக்ல வைக்கிற மாதிரி இருக்கு. எனக்கும் ஜெசிகாக்கும் அதிகமா வேக்கும். எங்க 2 பேருக்கும் கர்ச்சிஃப் மஸ்ட்னே சொல்லணும். சிங்கிள் லேயரை விட டபுள் லேயர் இருக்க கர்ச்சிஃப் தான் எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுவும் இங்கே அதிகமாக கிடைக்காது. போத்தீஸ் ஆரம்பிக்கவில்லை தான் கிடைக்கும். அதுக்காகவே இந்த கர்ச்சிஃப்காகவே போய் பார்த்து வாங்குவேன். இந்த வாட்டி இப்படி வெளியில் போக முடியலங்கிறதுக்காக ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஒன்று பார்த்து ஆர்டர் போட்டேன். அவ்வளோ சாஃப்ட்டு, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் 3 இருக்கிறது ஒரு செட்டாக வருது. நான் 2 டிசைனில் வாங்கியிருக்கேன். ஒயிட்டாக இருந்தால் எனக்கு நல்லா இருக்கும்னு ஃபீல் ஆச்சு. அதனால நான் ஒயிட்டில் சூஸ் பண்ணியிருக்கேன். இதோட லிங்கையும் டேக் பண்ணுறேன், தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்கள். லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டேன். ஆகாஷும் ரெடியாகி கீழே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜெசிகாவும் ரெடியாகி சர்ச்சுக்கு வந்துருவா. என்னவன் கிளம்பி வர இன்னும் 5 நிமிஷம் ஆகும். அவங்க 2வது சர்ச்சுக்கு வருவாங்க. 4 நாள் பண்டிகையில் இதுதான் மெயினான பண்டிகை. இந்த பண்டிகை நாளில் மற்ற கூட்டங்களில் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்களோ இல்லையோ, இந்த மெயினான கூட்டத்தில் எல்லாரும் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடுவாங்க. இதை காணிக்க கூட்டம்னு சொல்லுவோம். பந்தல்ல அலங்காரத்துக்காக இளநீ, பலாப்பழம், வாழைக்கொல்லுன்னு சொல்லி தான் தோட்டத்தில் உள்ள விளைச்சலை கொண்டு காணிக்கையா கொடுப்பாங்க. பண்டிகை ஆராதனை முடிஞ்சதும் கொஞ்ச நேரம் ஃபேமிலியா உட்காந்து பேசிட்டு எல்லாரும் எங்க வீட்டுக்கும் வந்தாங்க. எப்பவும் மாமா ஃபேமிலி, அம்மா, பாட்டி எல்லாம் வருவாங்க. இன்னைக்கு அவங்க கொஞ்சம் பிஸி, அதனால வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. சித்தி, சித்தி பையன், மாமா பொண்ணு எல்லாரும் வந்திருக்காங்க.
மேக்ஸ் நீ சொல்லு என்ன நடக்கு. வீட்டுக்கு சித்தி வந்திருக்கிறது ஒரு பக்கம் சந்தோஷம்னா, வீட்டில் இருக்கிற குட்டீஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. யாரை பார்க்க, யார் கூட பேச, யார் கூட விளையாடன்னு தெரியல. எப்படியும் வீட்டுக்கு வருவாங்கன்னு தெரியும். ஆல்ரெடி பிளானும் இருந்ததுனால பாஸ்தா ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அதுவும் 1 பார்ட் பாஸ்தா மட்டும் குக் பண்ணி வச்சிருந்தேன். சர்ச்சுக்கு போயிட்டு வந்த பிறகு சீஸ் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணியிருந்தேன். அது போக கொஞ்சம் ஸ்வீட்டும் ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கி வச்சிருந்தேன். குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வர நல்லாவே திருப்தியா சாப்பிட்டாங்க. அது போக எப்பவும் போல டீ, அதுவும் இஞ்சி கொஞ்சம் தூக்கலா போட்டு டீ போட்டிருந்தேன். எல்லாருக்கும் குடிச்சதும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண வச்சிருந்து. இது என் மாமா பொண்ணு பெல்சியா. 2 குட்டி பிள்ளைங்களும் இருக்காங்க. சின்னதுல இருந்தே எங்க கூடவே இருக்கா. ரொம்ப பிடிக்கும் எனக்கும். அவளும் இன்னைக்கு சர்ச் ஃபங்க்ஷனுக்காக தான் வந்திருந்தா. இன்னும் நைட்டு எங்க வீட்லயே இருந்துட்டு ஒரு 9 மணி 10 மணிக்கு போல அவ வீட்டுக்கும் கிளம்பிடுவா. நானும் பெல்சியும் சேர்ந்தாலே கதை பேசினா டைம் போறதே தெரியாது. இன்னைக்கு தங்கச்சும் கூட இருக்கா. நாங்க 3 பேரும் சேர்ந்தோம்னா நிறைய பேசுவோம். அதுவும் முக்கியமா எங்க ஃபேமிலியில இருக்க எல்லாரையும் பத்தி பேசுவோம். அது ஒரு ஜாலியா தான் இருக்கும். நாங்க பேசுறத அவங்க கேட்டாங்கன்னா அவங்கள யாரையும் கஷ்டப்படுத்தாது. ஏன்னா அவங்க பண்ற தப்பையும் நாங்க தெளிவா பேசுவோம், மென்ஷன் பண்ணி பேசுவோம். அதனால அவங்க எங்களை தப்புனே சொல்ல முடியாது. கெட்டதை மட்டும் தான் பத்தி பேசுவோமான்னா அதுவும் இல்லை. சின்னதுல இருந்து பெரியவங்க வர இருக்கிற பிளஸும் பேசுவோம், மைனஸும் பேசுவோம். டைம் போனதே தெரியல. ரொம்ப ஜாலியா போச்சு அந்த ஈவினிங். இதுக்கப்புறம் டின்னர்லாம் பெரிய அளவுல எடுக்கல. ஈவினிங் சாப்பிட்டதே ஹெவியா இருந்த மாதிரி இருந்து அவங்க 2 பேருக்கும் பாய் சொல்லி அவங்க வீட்டுக்கும் அனுப்பிட்டு நானும் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தாச்சு. இன்னைக்கு சண்டே. எப்பவும் போல 9 o'clock சர்வீஸ் இருக்கு, அட்டன் பண்ண போறேன். இன்னைக்கும் சாரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். இது கிருத்திகா புட்டிக்ஸ்ல எடுத்தது. இது ஒரு சில்க் சாரியோட ரெப்ளிகேட் தான். ஆனா கலர் காம்பினேஷன் அவ்வளோ சூப்பரா இருந்து எனக்கு இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. சாரியோட கலரை விட அந்த பார்டரோட கலர் தான் அந்த சாரியையே ஹைலைட் பண்ணி காட்டுது. நல்ல ஒரு டேட்ஸ் ப்ரௌன் கலர். சாரி கலர்ல பைப்பிங் மட்டும் கொடுத்து சிம்பிளா பிளவுஸையும் தச்சு வாங்கியிருக்கேன். இன்னைக்கு எங்க வீட்டுல பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் ரெடி பண்ண போறேன். லஞ்சு சர்ச்சில் சாப்பிட போறோம். டின்னருக்கு அம்மா வீட்டுக்கு போற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இன்னைக்கு மட்டும் தான் சித்தி ஊர்ல இருப்பாங்க. நாளைக்கு மண்டே பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு போயிருவாங்க, சித்தியும் ஊருக்கு கிளம்பிடுவாங்க. அதனால இன்னைக்கு டின்னர் அம்மா வீட்டுல. பிரேக்ஃபாஸ்டையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகி வந்தேன். சாரிய சும்மா பாக்குறத விட கெட்டி பார்த்த பிறகு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. மெயினா அந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்து. சாரி எப்படி ஃபிளீட் எடுத்து விடுதனோ அதே மாதிரி நின்னுச்சு. பிள்ளைகளும் ரெடி ஆயிட்டாங்க. நானும் சூப்பரா ரெடி ஆகி வந்தேன். இனி சர்ச்சுக்கு கிளம்ப வேண்டியதான். இதே சாரி கிருத்திகா புட்டிக்ல இன்னும் அவைலபிளா இருக்கு, வேணா செக் பண்ணி பாருங்க. இந்த டிசைன்ல வர எல்லா சாரியுமே கலர் காம்பினேஷன் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்து. இப்ப சூப்பரா ரெடி ஆயிட்டேன், சர்ச்சுக்கும் போயிட்டு வரேன். என்னவன் இன்னும் ரெடி ஆகல, என்ன கொண்டு சர்ச்சில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க ரெடி ஆகி வருவாங்க. கிறிஸ்துமஸ் டைம்லயும் இதே மாதிரி பண்டிகை டைம்லயும் பைபிள் டெஸ்ட் வைப்பாங்க. இந்த வருஷமும் அம்மா தான் பைபிள் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ். இதே மாதிரி எல்லாருக்கும் பிரைஸ் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் இந்த பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கே டைம் போயிட்டு. எல்லாரும் இந்த டைம்ல ஃப்ரெண்ட்ல பாத்துட்டு இருந்தாலும் நான் மட்டும் பெண்ணையே பாத்துட்டு இருந்தேன். ஆல்வின் ஐலின் கல்யாணத்தை பத்தி பார்த்திருந்தோம். அவங்களுக்கு இப்போ ஒரு குட்டி ஏஞ்சலும் பிறந்திருக்காங்க. பென்னு அந்த குட்டி பிள்ளைய பார்த்தோன்னே என் தங்கச்சின்னு சொல்லி கிட்டவே போய் உட்கார்ந்துருந்தான். அவன் கொடுத்த கியூட் ரியாக்ஷனை தான் பார்த்து ரசிச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கான மெசேஜும் பிரவீன் அண்ணன் தான் கொடுத்திருந்தாங்க. எப்பவும் சர்வீஸ் முடிய 11 மணி ஆகும்னா இன்னைக்கு 11:30 கிட்ட ஆயிட்டு 12:30 போலதான் பந்தியும் வச்சாங்க. கொஞ்ச நேரம் பந்தல்ல உட்கார்ந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம். டெய்லி சோறு, ரசம், மோரு, அவியல், பொரியல் இருந்துச்சு. இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் சிக்கன் குழம்பும் வச்சிருந்தாங்க. நாங்களும் ஒரு 2 பந்திக்கு அப்புறம் தான் உட்கார்ந்துருந்தோம். நல்லா திருப்தியா சாப்பிட்டோம். எனக்கு இப்படி பந்தியில உட்காந்துருந்து சாப்பிட்டது ரொம்ப பிடிக்கும். அதுவும் கல்யாண வீடு, ஏதாவது ஃபங்க்ஷன் வீடுன்னு இல்லாம இப்படி சர்ச்சிலலாம் இலை போட்டு சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். என்னம்மா? சரி போறோமா? இன்னும் சோறு வேணுமாம்மா? என்னம்மா வேண்டாமா? பெண்ணு பந்தியில உட்கார்ந்துருக்கும் போது கூட இவ்வளோ ரசிச்சு சாப்பிடல. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு பந்தியை விட்டு எழும்பின பிறகுதான் அவன் ரசிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருக்கான்.
பிள்ளைங்க சாப்பிட்றதே பெரிய விஷயம். அதுவும் அவனே அள்ளி சாப்பிடணும்னு பிரியப்பட்டு இருந்து சாப்பிட்டான். நாங்களும் பொறுமையா வெயிட் பண்ணோம். நாளை எவ்வளோ முடியுதோ சாப்பிடு, அதுக்கப்புறம் மெதுவா போனா போதும்னு. பிள்ளைங்க பேசுறது தான் அழகுன்னு இல்ல, அவங்க செய்றது எல்லாமே கியூட்டா தான் இருக்கு. இதே ஒரு பெரியவங்களா இருந்தா இந்த பந்திக்கை விட்டு அடுத்த பந்தி வர இருப்பாங்களா? கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. குழந்தை பருவம் எப்பவுமே ஸ்பெஷல் தான். யார் என்ன சொல்வா, யார் என்ன நினைப்பா, எதையும் யோசிக்க மாட்டாங்க. எவ்வளோ பெரியவங்களா ஆனாலும் நம்மளும் அப்படியே இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். சர்ச்சை முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு ரெஸ்ட்டும் எடுத்து முடிச்சாச்சு. இப்போ இங்கே டின்னர் ரெடி ஆயிட்டு சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடியாக இருக்கு. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கு. கூடவே புரோட்டா. சிக்கன் கிரேவி அம்மாவும் தங்கச்சும் சேர்ந்து செஞ்சுருக்காங்க. புரோட்டா வெளியில இருந்து ஆளை கூப்பிட்டு வீட்டில் வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. எப்பவும் போலதான் அம்மா வீட்டுக்கு போனா எனக்கு பொறுப்புகளே இருக்காது. அம்மாவும் தங்கச்சியுமே ஃபுல்லையும் பார்த்துக்குவாங்க. ஆகாஷ், ஜெசிகா, ஜெரி, பென்னு பிள்ளைங்களோட பிள்ளைங்களா நானும் சேர்ந்துக்கிடுவேன். அப்பா வீட்டுக்கு போனாலே யாராவது நீ இதை பண்ணு, நீ இதை பண்ணணும்னு யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நானும் இதை பண்றேன், நான் இதை பொறுப்பு எடுக்கேன்னு சொல்லி எதுவும் பிளான் பண்றது கிடையாது. 2 புரோட்டா, கொஞ்சம் சிக்கன் கிரேவி சுட சுட இருக்கு. அவ்வளோ சூப்பரா இருக்கு. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் எல்லாரும் வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சோம். எல்லாரும் ஒரே இடத்துல இருந்து சாப்பிட்றதே ரொம்ப நல்லா இருக்கும். வயிறுக்கு மட்டும் இல்லாம மனசுக்கும் ரொம்ப திருப்தியான டின்னர் டைமா இருந்து. சர்ச்சில இருந்து வந்து 4 மணிக்கு போல தூங்குனேன். இப்ப 7 மணி ஆகுது. இப்பதான் முழிக்கவே செஞ்சிருக்கேன். உடனே சாப்பிடணுங்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்து பென்னு இன்னும் என் மடியில படுத்து தூங்கிட்டு தான் இருக்கான். இருந்தாலும் இப்ப சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புனாதான் நாளைக்கு காலையில பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப எனக்கு கரெக்டா இருக்கும். தனியாக இருந்து சாப்பிட்டோம்னா சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிருவோம். அதுவே எல்லாரும் உட்காந்துருக்கும் போது பேசி பேசி சாப்பிடும்போது டைம் போகிறதே தெரியல. ரொம்ப நேரம் உட்காந்துருந்து சாப்பிட்டோம். சர்ச்சில் பந்தல்ல கிட்டி இருந்த இளநீ, பலாப்பழத்தெல்லாம் ஈவினிங் போல் ஏலம் விடுவாங்க. அப்படி ஏலம் விடும்போது இந்த இளநீ கொலையை ஏலம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இப்போ அதை தான் கட் பண்ணுறாங்க. சாப்பிட்டு முடிச்சதும் ஆளுக்கு ஒரு கப்பு இளநியா கொடுத்தா கரெக்டாக இருக்கும். ஆளுக்கு ஒரு இளநியா தான் ஃபர்ஸ்ட் கட் பண்ணணும். கட் பண்ணாங்க. தண்ணி நிறைய இருக்குது. ஒரு ஆள் ஒரு இளநியை குடிக்கிறது கஷ்டம். ஏன்னா ஹெவியா வேற சாப்பிட்ருக்கோம். அதனால மொத்தமா ஊத்திட்டு தேவைக்கு தக்கன டம்ளர்ல எடுக்க போறோம். கட் பண்ணி பார்த்தா உள்ளேயும் வழுக்க ரொம்ப மெல்லஸா இருந்து பிள்ளைங்க எடுத்து சாப்பிட நல்லா இருக்கும். அதனால இருக்கிற எல்லா இளநியுமே 2 கட் பண்ணி வச்சுட்டாங்க. இருக்கிற இளநீ கூட இந்த வழுக்கையும் எடுத்து போட்டு அடிச்சோம்னா அதுதான் இளநீ ஜூஸ். டேஸ்ட் நல்லா இருக்கும். இளநியெல்லாம் குடிச்சிட்டு வீட்டுக்கும் கிளம்புறேன். இன்னைக்கான இந்த ஷேரிங் கொஞ்சம் லென்த்தியா தான் இருக்கு. ஏன்னா டேஸும் கூடுதல். இந்த பர்த்டேயோட சேர்த்து இந்த 4 நாளையும் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நான் நாளைக்கு உங்களை மீட் பண்றேன். பாய்.